ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்த கீரை இன்னைக்கு எனக்கு கிடச்சிச்சு. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அது வேறு ஒன்றும் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ், வெள்ளை கரிசலாங்கண்ணி. இதுவும் பார்த்தீங்கன்னா வாய்க்கால் ஓரத்தில் நீர்நிலை இருக்கிற பக்கம் கிடைக்குன்னாங்க. நானும் வெளியில் போகும்போதெல்லாம் ரோட்டில் பார்த்துட்டே போவேன். என் கண்ணுக்கு ஒரு பக்கம் சிக்கலை. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாப்பா ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வரும்போது கீரை கடை போட்டிருந்தாங்க வெளியில். அங்கே பார்த்தீங்கன்னா 2 கட்டு கீரை இருந்தது. எல்லாமே சேல்ஸ் ஆயிடுச்சு. 2 கட்டு தான் இருந்தது. டபக்குன்னு அதை தூக்கிட்டு ஓடியான்ட்டேன். சரி இன்னைக்கு க்ளீன் பண்ணி ஹேர் ஆயில் ரெடி பண்ணுறக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹேர் பேக் போடுறக்கும் அப்படிங்கிறதுக்காக வாங்கிட்டு வந்துட்டேன். அதை வாங்கிட்டு வந்து வேரை மட்டும் கட் பண்ணிவிட்டு நல்லா தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு இலைய மட்டும் எடுத்துகிட்டு இருந்தேன். 2 கட்டு கீரை மொத்தமாக கட் பண்ணி எல்லாம் க்ளீன் பண்ணது போக இந்த ஒரு பராத்தில் தாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சு. இனி பார்த்திங்கன்னா ஹேர் ஆயில் ரெடி பண்ணணும். அப்புறம் பாப்பாவுக்கு எனக்கு ஹேர் பேக் போடுறதுக்கு எல்லாத்துக்கும் ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே எங்கள் பாப்பா படிச்சுட்டு இருந்தவே இடையில வந்துட்டு இதுதான் வெள்ளை கரிசலாங்கண்ணியான்னு ஒன்று எடுத்து கையில் நசுக்கி பார்த்துட்டு இருந்தேன். ஆமாம்மா விரலெல்லாம் கருப்பாகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அப்புறம் அந்த பூவோட இருக்குது இதெல்லாம் போடலாமா அப்படின்னு சொல்லி கேட்டேன். எனக்குமே ஒரு டவுட்டு போடலாமான்ட்டு. அப்புறம் சரி பூவெல்லாம் போடலாம் அப்படின்னாங்க. அதனால் அதையும் போட்டு ரெடி பண்ணியாச்சு. இனி பார்த்தீங்கன்னா இதை ஹேர் ஆயில் ரெடி பண்ணணும். அப்புறம் ஹேர் பேக் போட்டு இதனோட ரிசல்ட் எப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில்